பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆன டைம்ல வந்து வாட்டர்மெலான் ஸ்டார் இந்த மாதிரி 1-2 பேர் அரோரா இவங்கெல்லாம் ஏன் பிக் பாஸ்ல எடுத்தீங்க? அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நிறைய கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள் வந்திருக்குது. அதே மாதிரி தான் சிங்கிள் பசங்க ஸ்டார்ட் ஆகும்போது கூமாப்பட்டி, பிளாக்கி ஸ்டார் இவங்களெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு எடுத்தீங்க? இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது அதுவே ஒரு தப்பான உதாரணம் ஆயிடுது. நிறைய விஷயங்களை நம்ம சோஷியல் மீடியால பார்த்துருப்போம். ஆனால் இவ்வளோ நாள் மீடியால சஸ்டெயின் ஆகி உள்ள போறீங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியால இருந்து ஒருத்தவங்க வராங்க, அவங்க எப்படின்றதும் நமக்கு தெரியும். உங்களுக்கு அதுக்குள்ள போகும்போது இவங்களெல்லாம் ஏன் எடுத்தீங்க? அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருந்ததா சார்? நான் தான் ஆன்சர் சொல்லிட்டேன். எனக்கு டெக்னாலஜியை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகே. பட் அவங்க வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணலைன்னா நமக்கு கோவம் வரும். ஓகே. டெஃபினட்டாக வரும். அது யாராக இருந்தாலுமே. இப்போ வந்து எங்களோட ஷோவில் வந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அவங்க அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்றதான் நான் சொல்லுவேன். திவாகர் அவரோட அந்த ரீல்ஸ் எல்லாமே அவர் காமிச்சிட்டார். ஸ்டார்டிங்லேயே ஆடியன்ஸ்க்கு நான் தான் உள்ள வரன்ற ஒரு லிஃப்ட் ரொம்ப நல்லா இருந்தது அவருக்கு. ஓகே. ஸோ உள்ள அவருக்கு வந்ததுக்கு அப்புறமும் நாங்கள் ஒரு ஆடியன்ஸாக வாட் வி வில் எக்ஸ்பெக்ட். ஓகே, திவாகர் ஒரு ஆக்டராக நம்ம பார்த்துட்டோம். சரி, ஆக்டிங்கை பற்றி நம்ம பேச வேணாம், அது வேற விஷயம். அவர் ஒரு விஷயம் பண்ணுறதெல்லாம் வி ஹவ் வாட்ச்ட். வேற என்னெல்லாம் அவர் பண்ண போறாருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் தேவை. அது இல்லை அப்படின்னா பீப்புள்ன்றதை விட நம்ம ஆடியன்ஸுக்கு ரெப்பிட்டேட்டிவாக நீங்கள் ஒரு விஷயத்தை காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா போர் அடிச்சிடும் மக்களுக்கு. மக்களாக வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அதுதான் உண்மை. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, வாட் எவர் இட் இஸ், தெரிஞ்சதெல்லாம் காமிங்க. பார்த்ததையே மக்கள் பார்த்துட்டே இருக்கும் போது அது பிராண்டிங்காக மாறிடும், ப்ரமோஷனாக மாறாது. டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ரெண்டுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து உள்ளே வர்றதுல தப்பே கிடையாது. தேர் ஆர் மெனி டேலண்டட் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அதுவும் நம்ம ஊரில் சொல்கிறேன். ஓகே. திறமையான இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. பட் அதை தாண்டி வந்து ஒரு கெட்ட வார்த்தையில் பேசுறது, இல்லை ஒரு அப்யூசிவான ஒரு விஷயத்தை பண்ணி ட்ரெண்ட் ஆகுறது, மக்கள் அதெல்லாமும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் ரசிக்கிறதோட விட்டுருவாங்க. உள்ள எடுத்துகிட்டு வந்தால் கேட்டுருவாங்க.